எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளமருளினார். எங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வா என்று போனாராதின் போலோ. சிற்றம்பலம். எம்மையாளும் இந்திராட்டி காரைக்கால் அம்மையார் மலரடிகள் போற்றி போற்றி. பெருமாட்டி காரைக்கால் அம்மையாருடைய குருவர்லினாலே நம்முடைய சேலம் சுகவனேஸ்வரர் திருக்கோயில் உற்சவ திருவிழாவில் அர்த்தசாம அடியார் வழிபாட்டு குழுவும் முருகநாயனார் திருமடத்திலிருந்தும் இங்கு முப்பெரும் விழாவாக 4 நாட்களாக சிறப்பான முறையிலே முதல் நாள் திருமுறை இசை வழிபாடு காரைக்கால் அம்மையார் குழுவின் மூலமாகவும், அதனைத் தொடர்ந்து 2வது நாளாக நம்முடைய அரண்பணி அறக்கட்டளை தலைவர் ஞானாசிரியர் ஐயா போற்றுதலுக்கும் வழிபாட்டுக்கும் உரிய தியாகராசர் ஐயா அவருடைய சிறப்பு சொற்பொழிவும், அதனைத் தொடர்ந்து சேக்கிழார் அடிசூடி என்று போற்றப்படக்கூடிய நம்முடைய பவானியிலிருந்து போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய சிவத்திரு வேலுச்சாமி ஐயா அவருடைய சொற்பொழிவு 3வது நாள் நிகழ்வாகவும், அதனைத் தொடர்ந்து இன்று காலை முருகநாயனாருடைய திருமணத்தின் சார்பாகவும் நம்முடைய தீக்கை விழா என்று போற்றப்படக்கூடிய அருள் குருநாதர் அருளாசி விழா மற்றும் அடியவர் பெருமக்களுக்கு தீக்கை வழங்கக்கூடிய விழாவானது செம்மையான முறையிலே சிறப்பாக நடைபெற்று இன்று மாலை அதாவது ஒரு 7 மணி சுமாரில் நிகழ்வு தொடங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். திருக்கோயில் வழிபாடு இருந்ததுனால ஒரு அரை மணி நேரம் காலதாமதம் ஆயிடுது. அடியார் பெருமக்கள்லாம் பிழை பொறுத்து அருள் செய்யணும். இன்று எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையாருடைய புராணத்திலிருந்து ஒன்றும் போதா அடிநாயை பேசக்கூடிய தலைப்பு விடையவன்தன் அடியாரே பெறலறிய விருந்து என்ற தலைப்பிலே உங்களோடு பெரிய புராணத்திலிருந்து தெய்வ சேக்கிழா பெருமானால் விரித்துரைக்கப்பட்ட நம்முடைய வாழ்வியல் நூலாகவும் வழிகாட்டி நூலாகவும் வரலாற்று நூலாகவும் போற்றப்படக்கூடிய பெரிய புராணம் வழியிலே அடிநாயனை இந்த செந்நெறிக்கு ஆற்றுப்படுத்தி பெரிய புராணத்தின் சிறிதளவேனும் அடியேன் உங்களோடு பெரிய புராணத்தை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை தந்த நேற்று திருக்கைலாயநாத பெருமானுடைய திருவடியை சென்றடைந்த திரு ஆனைக்கா ஐயாம்மா திருவடிகளை மனமொழிகை மெய்களாலே போற்றி வணங்கி இன்று அடியேன் பேசக்கூடிய தலைப்பு அடியவரே பெறலறிய விருந்து. அதாவது விடையவன்தன் அடியவரே பெறலறிய விருந்து என்ற தலைப்பு. தெய்வ சேக்கிழா பெருமான் சொல்லும்போது பரம்பொருளாகிய சிவபெருமானுடைய திருநாமத்தை அவருடைய பெருமையை சொல்றீங்களாம். விடையவனே பெறலறிய விருந்து என்று சொல்றீங்களாம். ஏன் இந்த இடத்துல விடையவன்தன் அடியாரே பெறலறிய விருந்து என்று சொன்னார் என்பதை பற்றி அடியார் பெருமையை சேக்கிழா பெருமான் பல இடங்கள்ல சிறப்பான முறையில எடுத்துரைத்திருப்பார். அதற்கு ஒரு பெரிய புராண பாடல் பார்க்கணும்னா ஒரே பாடல்
எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனாருக்கு திருவடி தீக்கை கொடுக்கக்கூடிய நிலையிலே திருநல்லூர் என்ற திருத்தலத்திற்கு வா என்று பெருமான் சொல்ல, அவருக்கு தீக்கை கொடுத்த திருவடியை தூக்கி திருநாவுக்கரசு நாயனாருடைய தலைமையில் வைக்கக்கூடிய நிலையை சேக்கிழா பெருமான் நமக்கு அருள் செய்வார். ஒரே பாடல்ல சிவபெருமானையும் திருநாவுக்கரசு நாயனாரை சொல்லுவார். நன்மை பெருகு அருள் நெறியே வந்தணைந்து நல்லூரின் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பு அதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் என்று சொல்லுவார். ஒரே பாடல்ல திருநாவுக்கரசு பெருமானை சொல்லும் போது மண்ணு திரு தொண்டனார் என்று, அதாவது மரியாதை நிமித்தமாக இர் என்ற விகுதியை சொல்லுவார். சிவபெருமானை சொல்லும் போது திருவடியை சூட்டினார் சிவபெருமான் என்று என்று சொல்லக்கூடிய உரிமையிலை சிவபெருமானுடைய அருள் கருணையில சிவபெருமானை உரிமையோடு சொல்லுகின்றார். இன்னன்னா போட்டு சொல்லுவார் பாருங்க. அங்க தீக்கை கொடுக்கக்கூடிய நிகழ்வினை செய்யக்கூடியவர் திருநல்லூர் இறைவர். கொடுக்கிறவங்கள என்னன்னா சொல்றார். அந்த திருவடி தீக்கையை வாங்குவோராகிய திருநாவுக்கரசு பெருமானை இர்ரண்ணா ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்லுவார். பாருங்க, ஒரே பாட்டில் சொல்றார். சொல்லும் போதே ரெண்டு பேர்த்தையும் ஒரே நிலை கூட சொல்லிக்கலாம். ஆனா அடியவரை ஒரு பங்கு உயர்த்தி சொல்வது ஒரு அற்புதமான நூல். என்னன்னு பார்த்தோம்னா தெய்வ சேக்கிழார் பெருமானால் விருத்துரைக்கப்பட்ட பெரிய புராணம். ஒரு இடத்துல கூட அடியவரை குறைத்து சொல்ல மாட்டார். அதனாலதான் அடியவரே என்று ஏகாரமிட்டார். அதுக்கு பல பிரமாணம் பார்க்கலாம். நம்ம ஏன் அடியவரை சிறப்பித்து சொல்றார் அப்படின்னு சொல்லி, எம்பெருமான் நம்முடைய நால்வர் பெருமக்களுமே பரமாச்சாரியர்கள் என்று போற்றப்படக்கூடிய நால்வர் பெருமக்களுமே அடியவர்களை போற்றி வணங்கி பெருமானை காட்டிலும் அடியவரை ஒரு பகுதி மிகுதியாக வணங்கி பெருமானுடைய திருவருளை பெற்றுள்ளார்கள். அது மட்டுமல்லாது நம்முடைய 63 நாயன்மார்களுமே இந்த சங்கம வழிபாடு என்று போற்றப்படக்கூடிய தாபர வழிபாடு, சங்கம வழிபாடு. பெருமான் 2 இடத்துல பார்த்தீங்கன்னா தோன்றி அருள் செய்வார். ஒன்று இந்த தாபர வழிபாடு சொல்லக்கூடிய மூலவர், அதாவது திருக்கோயில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய மூலவர், அதை தாவர வழிபாடு சொல்லுவாங்க, தாவரமூர்த்தி. மற்றொன்று நிலையில் அருள் செய்யக்கூடிய நிலை சங்கம வழிபாடு, அடியார் பெருமக்கள் மூலம் வேடத்தின் மூலமாக அருள் செய்வார். அப்படி இங்கு 63 நாயன்மார்களுமே குரு வழிபாடு செய்து நிறைய நாயன்மார்கள் முக்தி அடைந்தது இந்த சங்கம வழிபாடு என்று போற்றப்படக்கூடிய அடியார்களை வணங்கித்தான். அது எப்படி வணங்கி வழிபாடு செய்தார்கள் என்று பார்த்தோம்னா, நம்முடைய பரமாச்சாரியர்களை நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார், நம்முடைய மூவர் முதலி என்று போற்றப்படக்கூடிய 3 நாயன்மார்களையும் குருவாக கொண்டு வழிபாடு செய்து முக்தி அடைஞ்சிருக்காங்க. பெருமானை வழிபாடு செய்ததின் பலனாக குருவருள் தேடி வந்து அருள் செய்யப்பட்டது. முதல்ல நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானை போற்றி அவருடைய திருவடியை நாள்தோறும் இடைவிடாது வணங்கி வழிபாடு செய்த அன்பர்களை ஒரு சில அன்பர்களை பார்த்தோம்னா உடைய நாயன்மார்கள். திருஞான சம்பந்த பெருமான் தோணியப்பருடைய அருளை பெற்று பெரிய நாச்சியார் அம்மையாரிடம்
சிவஞானத்தை குலைத்து ஞானப்பால் உண்டதின் பெயரில் அத காதல கேட்ட உடனே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நாயனாரும் அவருடைய மனைவியாராகிய மதங்கல சூளாமணி அம்மையாரும் திருஞான சம்பந்த பெருமான் அவரோட சென்று அவர் பாடக்கூடிய நிலையிலே யாழ் வாசிக்கக்கூடிய அந்த அற்புதமான கருவியை வைத்து சிறப்பான முறையிலே 7 சுரங்களும் அற்புதமான நிலையிலே சுதி கலையாம வாசிக்கக்கூடிய நிலையையும் அம்மையார் மதங்கல சூளாமணி அம்மையார் சிறப்பான முறையிலே திருமுறைகளையும் பாடக்கூடிய நிலையிலையும் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் கூடவே சென்று கடைசி வரைக்கும் குருநாதராக தேர்ந்தெடுத்து பிரியவே கிடையாது. சொல்லும் போது சொல்லுவார் சேக்கிலா பெருமான் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை சொல்லும் போது 7 இசையும் பணிகொண்ட பெரும்பாணர் என்று சொல்லுவார். பாருங்க, நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இந்த பாணர் குலம் சொல்லக்கூடிய அந்த காலத்துல மற்ற குலத்தை காட்டிலும் கொஞ்சம் தாழ்ந்த குலமா இருக்கக்கூடிய பாணர் குலத்துல அவதாரம் செஞ்சவர். நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானோ கவுனியர் குலம் சொல்லக்கூடிய அந்தணர் குலத்துல திரு அவதாரம் செய்தவர். அந்தணர் குலத்துல திரு அவதாரம் செய்த திருஞான சம்பந்த பெருமானை குருநாதராக கொண்டு கூடவே வராங்க. அவரை சொல்லும் போது அவரை எருக்கத்தம்புலியூர் சொல்லக்கூடிய திருநீலகண்ட யாழ்ப்பாணர் உடைய ஊர் எருக்கத்தம்புலியூர். அந்த ஊரை சொல்லும் போது ஐயரே நீர் அவதாரம் செய்ததனால இந்த எருக்கத்தம்புலியூர் பாத்தீங்கன்னா பெரும்பதியாக பெருமை பேசப்பட்டதுன்னு சொல்லி திருஞான சம்பந்த பெருமான் சொல்லுவார். பாருங்க, ஐயரே என்று சொல்றார். அதே போல நம்முடைய மதங்கல சூளாமணி அம்மையார் சேக்கிலா பெருமான் சொல்லும் போது மண்ணும் இசை வடிவான மதங்கல சூளாமணி என்று சொல்லுவார். பாருங்க, ஒரு இசையானது ஒரு வடிவம் பெற்று வருது அப்படின்னா மதங்கல சூளாமணி அம்மையாரை உயர்த்தி சொல்லுகின்றார். எப்படி சேக்கிலா பெருமான் பெரிய புராணத்துல பல இடங்கள் அந்த வடிவத்தை பத்தி சொல்லுவார். கண்ணப்ப நாயனாரை சொல்லுவார். கண்ணப்ப நாயனாரை சொல்லும் போது அன்பே ஒரு வடிவம் எடுத்து வருது அப்படின்னா அது கண்ணப்ப நாயனார் தான் சொல்லுவார். கருணையே ஒரு வடிவமாக உருவம் எடுத்து வருது அப்படின்னா எம்பெருமான் திருநாவுக்கரசு பெருமான சொல்லுவார் சேக்கிலா பெருமான். அதே போல எங்கு சென்றாலும் வெற்றி தான், அதாவது ஜெயம் சொல்லக்கூடிய வெற்றி தான். இந்த வெற்றியே ஒரு உருவம் எடுத்து வருதுன்னா அது திருஞான சம்பந்த பெருமான் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல சேக்கிலா பெருமான் அந்த வடிவத்தை சொல்லுவார். அதுபோல இங்க மதங்கள சூளாமணி அம்மையார சொல்லும் போது மண்ணும் இசை வடிவான மதங்கள சூளாமணி அம்மையார் சொல்லுவார். இந்த அம்மையார் மட்டும் இல்லை அப்படின்னா நமக்கு திருமுறைகள் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். ஆனா அதாவது வாசிக்கும்படி படித்து கொண்டுதான் இருந்திருப்போம். அந்த அம்மையாருடைய குலத்திலே தோன்றி வழியாக தோன்றி வந்த வள்ளியம்மை என்கின்ற அம்மையார் பெருமான் அந்த அம்மையாருக்கு பண்ணோட இசையோட பாடக்கூடிய அனைத்து கலைகளையும் கொடுத்தார். அதுக்கு காரணமா இருந்தவங்க மதங்கல சூளாமணி அம்மையார். சொல்லும் போது 7 இசையும் பணிகொண்ட பெரும்பாணர் சொல்லுவார். இந்த சஜ்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம் சொல்லக்கூடிய 7 இசை 7 ஸ்வரங்களும் பாத்தீங்கன்னா திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய திருவடியில விழுந்து கிடக்குமா. அப்படி கடைசி வரைக்கும் திருஞான சம்பந்த பெருமானை விட்டு பிரியல. அவங்க சொந்தக்காரங்களாம் கூட பாத்தீங்கன்னா பிரிக்கும்படி செஞ்சாங்க. திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய தாயாருடைய ஊர் தருமபுரம். தம்மா தர்மாட
பிடியும் மட அன்னமும் அள்ளதோ அப்படிங்கிற பதிகத்தை பாடி அருள் செஞ்ச தலம். அங்க போகும்போது திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகம் இந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் நீங்க யாழ் வாசிக்கிறத வச்சுதான் அவருடைய பாட்டு எடுபடுதுன்னு சொல்லுவாங்க. சொல்லி அந்த இடத்துல பிரிக்க பார்ப்பாங்க. ஆனா அந்த நிலையில் நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சிவ அபராதம் செய்றீங்க. அவர் யாரு நினைச்சிங்க? 4 வகையான ஞானத்தை பெற்ற உமையம்மையுடன் சிவஞானத்தை குலைத்து அமுது உண்டு அருளி 4 வகையான ஞானத்தை பெற்றவர். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவம் அதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஊமையில்லா கலைஞானம், உணர்வு அறிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் என்று போற்றப்படக்கூடிய 4 வகையான ஞானத்தை பெற்றவர். அவர் அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லி இந்த யாழிலே அடங்காத அளவுக்கு திருஞான சம்பந்த பெருமானிடம் ஒரு பதிகம் பாடுன்னு சொல்லி கேட்பார். கேட்டு இந்த யாழில் அடங்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிகம் பாடுவார். அப்பதான் அவங்களுடைய பெருமை தெரியும். அப்ப இருந்து கடைசி வரைக்கும், அதாவது திரு ஆச்சாள்புரம் என்று சொல்ல போற்றப்படக்கூடிய 4 நாயன்மார்களோடு திருஞான சம்பந்த பெருமானுடைய திருமணத்திற்கு வந்த அத்துணை பேருக்கும் முக்தி கொடுத்தவர் திருஞான சம்பந்த பெருமான். அந்த முக்தி நிலையை அடையிற வரைக்கும் திருஞான சம்பந்த பெருமானை விட்டு பிரிய கிடையாது. அதுதான் அந்த குரு வழிபாடு. அதே போல கணநாத நாயனார் ஒரு இருந்தார். வரக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் அவரவர் என்ன தொண்டு செய்கிறார்களோ அந்த தொண்டுக்கெல்லாம் உதவியா இருப்பார். இப்ப மலர் கட்டி போடணும்னு நினைக்கிறாங்கன்னா பூ வாய்ந்து கொடுப்பார். உழவார பணி செய்யணும்னு நினைக்கிறாங்களா, உழவார படையெல்லாம் கரண்டி தேவையான, அதாவது மம்முட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுதமெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பார். திருமுறை பாடுவோர், திருமுறை வாசிப்போர் அத்தனை பேருக்கும் உதவியா இருப்பார். அப்படி தொண்டு செய்து நாள்தோறும் இடைவிடாது திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை, ஏன்னா திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்த திருப்புகழின்னு சொல்லக்கூடிய சீர்காழி திருத்தலத்துலதான் நம்முடைய கணநாத நாயனாரும் அவதாரம் செய்தார். அதனுடைய காரணமாக நாள்தோறும் இடைவிடாது திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை போற்றி வணங்குவார். மலர் கொண்டு நாள்தோறும் அகத்தாமரையிலே, இதயத்தாமரையிலே திருஞான சம்பந்த பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லியே அந்த வழிபாடு செய்வார். இந்த வழிபாடு செய்ததுனால அவருக்கு என்ன கிடைச்சது? திருஞான சம்பந்த பெருமானை போற்றி வணங்கினதுனால என்ன கிடைச்சதுன்னா, திருக்கயிலாயத்திலே சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய நிலையை சிவபெருமான் கொடுத்து அருள் செய்தார். அதுக்கு காரணம் திருஞான சம்பந்த பெருமானை வணங்கியதனால். அது மட்டுமா, பல பேர், அதாவது எம்பெருமான் சிறுத்தொண்ட நாயனார், குங்குளிய கலைய நாயனார், முருகநாயனார், திருநீலநக்க நாயனார், இதுபோல திருநாவுக்கரசு பெருமான், அத்தனை பேரும் வந்து நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானை குருவருளாக கொண்டு, குருநாதராக கொண்டு வழிபாடு செய்து இந்த முக்தி நிலையை அடையிறாங்க. அதுல முக்கியமா பார்க்கணும்னா நம்முடைய பெரிய புராணத்திலே, அதுவும் திருஞான சம்பந்த பெருமானுடைய புராணத்திலே முக்கிய பகுதியாக விளங்கக்கூடிய மதுரையம்பதி, மதுரையில் நடந்த சுரவாதம், அனல்வாதம், புனல்வாதம், இந்த சவணர்களுடைய கை அங்கு ஓங்கி இருக்கக்கூடிய நிலையிலே மங்கையர்க்கரசி அம்மையாருடைய பெருங்கருணையினாலும் குலச்சிறை நாயனாருடைய கருணையினாலும் அந்த பாண்டிய நாடு சமண மதம் நீங்கி சைவ சமயம் எங்கு பார்த்தாலும் திருநீற்றினுடைய ஒளி பரவ வேண்டும் என்று கருதி நாள்தோறும் இடைவிடாது பெருமானிடம் விண்ணப்பம் வைத்து எம்பெருமான் புகழி வேந்தர் திருஞான சம்பந்த பெருமானுடைய உற்ற துணையோடு அந்த பகுதியிலே சைவ நன்னெறியை நிலைநாட்டி வாழ்ந்த
இடம் அந்த திருஞான சம்பந்த பெருமாவுடைய புராணத்துல வரக்கூடிய இந்த மதுரையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள். அதை மட்டும் நம்ம முக்கியமான பகுதியை சிந்திக்கலாம். அந்த குருவருடைய வழிபாடு, இந்த விடையவன் தன் அடியாரே என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஏகாரம் விட்டு ஏன் சேக்கிழா பெருமான் சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கு திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு நாயனாரும் திருமறைக்காடு என்ற இடத்துல, அது வந்து இரண்டாவது சந்திப்பு. திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு பெருமானும் சமகாலத்துல வாழ்ந்த அடியவர்கள். அவர்கள் மொத்தம் 3 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 நிலையில சந்திக்கிறாங்க. அது இந்த இரண்டாவது சந்திப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருமறைக்காடு என்று சொல்லப்படக்கூடிய, இப்போ வந்து வேதாரண்யம் சொல்லுவாங்க, அந்த திருமறைக்காட்டுல 2 பெருமக்களும் வழிபாடு செய்யணும் சொல்லி போறாங்க. போகும்போது அங்கு இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எல்லாம் பெருமானை வழிபாடு செய்ய வேறு ஒரு சின்ன பாதையில போய் வழிபாடு செய்யறாங்க, சிறிய பாதையில. திருஞான சம்பந்த பெருமான் பார்க்கிறார், கோயிலுடைய முகப்பில் இருக்கக்கூடிய கதவு அடைக்கப்பட்டிருக்குது, ஏன் இது இந்த வழியா போகாம அந்த வழியா போகிறாங்க, நம்ம எல்லோரும் நேர் வழியில இந்த வழியா தான் போகணும், அதனால அப்பர் பெருமானே கதவு நீங்க திருப்பதிகம் பாடுங்கள் என்று திருஞான சம்பந்த பெருமான் சொல்றார். உடனே கோடி வேதங்களினால் 1 2 கிடையாது, 1000 10,000 கிடையாது, எண்ணில் கோடி வேதங்களால் அர்ச்சிக்கப்பட்டு அடைக்கப்பட்ட கதவு ரொம்ப நாள் திறக்கவே இல்லை, திறக்க முடியல. இந்த வேதங்களை மீண்டும் சொல்லி பார்க்கறாங்க, கதவு திறக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட வேதங்களினால் பூஜிக்கப்பட்டு அடைக்கப்பட்ட கதவினை எம்பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் சொல்ல ஒரு பதிகம் பாடுறார். பண்ணின் நேர் மொழியால் உமை பங்கரோ மண்ணினால் வளம் செய்மறை காடரோ கண்ணினால் உமை காணக்கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மீனே பாடுவார். பெருமானே, அடியார் பெருமக்கள்லாம் வெளியே காத்திருக்கிறாங்க, இந்த கோடை காலம், அத்தனை அடியார் பெருமக்களும் உன்னை வந்து வழிபாடு செய்யணும், அதனால கதவு திறக்கணும் சொல்லி பாடுறார். 10 பாட்டு பாடுறார். ஒரு பதிகம்னா 10 பாடல், 11 பாடல்கள், 10 பாட்டு பாடுவார், கதவே திறக்கல. 11வது பாட்டு பாடுவார். அப்ப பெருமானே, திருநாவுக்கரசு பெருமான் அடியார் பெருமக்கள்லாம் ரொம்ப காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கருதி கொஞ்சம் உரைப்போட பாடுவார். அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் என்று கொஞ்சம் உரைப்போட பாடுவார். அந்த 11வது பாடல் பாடி முடித்த உடனே கதவு, திருமறைக்காட்டினுடைய கதவு திறக்கும். அடியார் பெருமக்கள் எல்லாரும் அரகர 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 என்று ஒலி எழுப்பி பெருமானை, திருஞான சம்பந்த பெருமானையும் திருநாவுக்கரசு பெருமானோடும் சேர்ந்து பெருமானை போய் பார்த்து வழிபாடு செய்வாங்க. பாருங்க, கோடி வேதங்களை சொல்லி அடைக்கப்பட்ட திறக்க முடியாத இருந்த கதவினை திருநாவுக்கரசு பெருமான் பாடிய கீதம், தமிழ் கீதம், தமிழ் கீதத்தினாலே அந்த கதவு திறந்தது. போய் வழிபாடு செய்வாங்க. செய்துட்டு வரும்போது எப்பொழுதும் போல அனுதினமும் கதவு திறக்க அடைக்க இருக்கணும் அப்படின்றதுக்காக திருநாவுக்கரசு பெருமான் திருஞான சம்பந்த பெருமானிடம், பிள்ளை பெருமான் இந்த கதவு அடைப்பதற்கு நீங்க பாடுங்கன்னு சொல்லுவார். ஒரே பாட்டு பாடுவார். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் என்று பாடுவார். ஒரே பாட்டுல கதவு வந்து அடைத்துக்கும். அப்புறம் மீதி இருக்கிற பாட்டெல்லாம் அவர் பாடுவார். இப்ப அப்பர் பெருமானும் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானும் இது போல வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில இங்க செய்தி வருது. மதுரையில சமண மதம் ஓங்கி இருக்கு. திருஞான சம்பந்த பெருமான் வந்தா இந்த சமண மதம் நீங்கி சைவ சமயம் தலைத்துவங்குன்னு சொல்லி இந்த இருவரும்
நம்முடைய மங்கையர்க்கரசி அம்மையாரும் குலச்சிறை நாயனாரும் முடிவு செய்து அங்கு இருக்கக்கூடிய காவலாளிகளை அனுப்பி இங்கு இருக்கக்கூடிய இலையினை எடுத்து சொல்லுகிறார்கள். திருஞான சம்பந்த பெருமானும் உடனே வருவதற்கு ஆயத்தமாகும் போது திருநாவுக்கரசு பெருமான், பிள்ளாய், சமணர்கள் கொடிய பாவிகள், அங்கு போக வேண்டாம் என்று சொல்லுவார். நாளும் கோலும் இன்று சரியில்லை என்று சொல்லும் போது திருஞான சம்பந்த பெருமான் சொல்லுவார், நம்ப நடிகாருக்கு நாளும் கோலும் நல்லவையே செய்யும் சொல்லுவார். அதான் சொல்லுவார். அதே போல திருஞான சம்பந்த பெருமானுடைய புராணம் சொல்லுவார். அப்பர் பெருமானை பார்த்து சொல்லுவார், அப்பர் பெருமானே, பரசுவது நம் பெருமான் கலல்கள் என்றால் பழுது வந்து அணையாது. அதாவது நாம வணங்குறது சிவபெருமானுடைய திருவடியை நாளோறும் திருமுறையை பாடி வணங்குகின்றோம், அதனாலே நமக்கு குற்றம் வந்து சேராது அப்படின்னு சொல்லி அங்கதான் பாடுவார். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பதிகம், இந்த வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் என்ற பதிகத்தை அங்கதான் பாடுவார். பாடி அந்த எல்லையில்லா நீரு போற்றக்கூடிய மங்கையர்க்கரசி அம்மையாரையும் குலச்சிறை நாயனாரையும் நான் சென்று வணங்கிவிட்டு வருகின்றேன் என்று சொல்லிட்டு அந்த பதிகம் பாடுவார். பாடும்போது சொல்லுவார், அங்கு அந்த சுரவாதம், அனல்வாதம், புனல்வாதத்தை எல்லாம் வெல்ல போறோம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு செய்தியை சொல்லுவார் பதிகத்திலேயே. புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று பாடுவார். பாருங்க, திருநீற்றினை கொண்டு அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் திருநீர் தான் வெல்ல போகுது அப்படின்னு சொல்லி பாடுவார். பாடிட்டு ஆணை உமதே, திருநாவுக்கரசு பெருமான் மீது ஆணையிட்டு பாடிட்டு வருவார். இங்க வருவார். வரக்கூடிய செய்தி வந்து பாத்தீங்கன்னா, இங்கு மங்கையர்க்கரசி அம்மையாருக்கும் குலச்சிறை நாயனுடைய செவிக்கும் எட்டுது, திருஞான சம்பந்த பெருமான் வந்து கொண்டிருக்கிறார்னு. உடனே மங்கையர்க்கரசி அம்மையார் குலச்சிறை நாயனாரை அனுப்பி அவரை வரவேற்று அழைத்து வாருங்கள் என்று சொல்ல, பூரண கும்ப மரியாதையோடு அங்கு குலச்சிறை நாயனார் போறார். அங்கிருந்து வரக்கூடிய நிகழ்வுல ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிலேயே திருஞான சம்பந்த பெருமான் பல்லக்கல வரார். கைலாய வாத்தியம், சங்குநாதம், இது போன்ற நிகழ்வு எல்லாம் காதல கேட்கிறார். உடனே இங்கேயே விழுந்து வணங்குறார். அவங்க இன்னும் வந்து கூட சேரல, விழுந்து வணங்குறார் குலச்சிறை நாயனார். அதாவது குலச்சிறை நாயனுடைய பணிவே ஒரு வாழை மரத்தை வெட்டனா எப்படி வந்து அது சொத்துன்னு உழுவோம், அது போல சொல்லுவார். பதிகத்திலேயே பாடுவார், வெற்றவே அடியார் அடிமிசை வீழும் என்று பாடுவார். கீழே விழுந்து வணங்குறார். திருஞான சம்பந்த பெருமாள் அடியார் திருக்கூட்டம் எல்லாம் வராங்க. வந்த உடனே குலச்சிறை நாயனார் அந்த நாட்டினுடைய அமைச்சர், இந்த நாட்டினுடைய அமைச்சர் குலச்சிறை நாயனார் இப்படி விழுந்து வணங்கியிருக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் வந்து அவரை எழுப்புறாங்க. அவர் எந்திரிக்கல. உடனே திருஞான சம்பந்த பெருமான் அவர் எழுந்திருக்கிறதா பார்த்து அங்கிருந்து இந்த திருப்பல்லக்கல இருந்து வேகமா கீழே இழிந்து அப்படின்னா கீழே குதித்து வந்து ஓடி வந்து குலச்சிறை நாயனார் அப்படியே வச்சு தூக்கி நிறுத்துறார். அது சேக்கிழா பெருமான் சொன்னதை நம்முடைய சிவக்கவிவனியாவுடைய உரையில சிறப்பா சொல்லுவார். ஏன் வந்து அடியார் பெருமக்கள்லாம் வரும்போது அவர் எழுந்திருக்கல, திருஞான சம்பந்த பெருமான் வந்து தொட்டு தூக்கும் போது அவர் எழுந்து வரார் அப்படிங்கிறத சொல்லுவார், சிறப்பா சொல்லுவார். திருஞான சம்பந்த பெருமானே, நான் எப்படி வீழ்ந்து கிடக்கிறனோ அதுபோல இந்த மதுரையம்பதி தமிழ்ச்சங்கம் வளர்த்து நாயன்மார்கள்லாம் வழிபாடு செய்த திருத்தலமாகிய மதுரையம்பதி சமணர்களுடைய கையிலே ஓங்கி இருக்கின்றது. அந்த சமணருடைய சொல் பேச்சை கேட்டு எங்களுடைய மன்னன் பாண்டிய மன்னனும் அதன் வழியே நடந்து வருகின்றார். ஆகையினால் சைவ சமயம் கீழே விழுந்து கிடக்கின்றது. அடியேனை எப்படி தொட்டு தூக்கி நிறுத்தினீர்களோ அதுபோல நீங்கள் வந்து மதுரையம்பதியிலே இந்த சைவ சமயத்தை, வீழ்ந்து கிடக்கக்கூடிய சைவ சமயத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று குறிப்பாலே சொல்கின்றார். வாய்விட்டு சொல்ல, குறிப்பால சொல்றார். திருஞான சம்பந்த பெருமானும் அவர் எப்படி குறிப்பாலே உணர்த்தினாரோ அதே போல இவரும் வந்து குலச்சிறை நாயனாரே,
எழுந்திருங்க அப்படின்னு சொல்லல. அவரும் குறிப்பாலேயே வந்து பாத்தீங்கன்னா அவரை தொட்டு தூக்கி சைவ சமயம் இனி இங்கு நிலைநாட்டி எங்கு பார்த்தாலும் திருநீற்றுடைய ஒளி பரவும் என்று சொல்லுவார். அப்பதான் அவர் கேட்பார், செம்பியன்மா தேவி மகளாகிய பாண்டிமா தேவி யாரும், அவரை ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் எம்பெருமான் சொக்கநாத பெருமானுடைய அருளாலே வாலிதானே நலமா இருக்கிறீங்களா என்று கேட்பார். பாருங்க, இது வர்றது பாண்டிய நாட்டுல பாண்டிமா தேவின்னு சொல்லல, செம்பியன்மா குல மகள்னு சொல்லுவார். அந்த அம்மையார் சோழ நாட்டிலே இருந்து இங்கு திருமணம் செய்து அந்த சோழ நாட்டுடைய பெருமையை காப்பாற்றி கொண்டு இங்கு பாண்டிய நாட்டுக்கு பாண்டிய மண்ணுக்கு மனைவியாக வந்து இங்கு தொண்டு செய்யறாங்க. இந்த பாண்டிய நாட்டுல ரெண்டு பேர் தான் திருநீர் பூசி பெருமானுடைய திருவடியை நாள்தோறும் வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படி வந்து அவர் வந்து கேட்பார். அப்பதான் அவர் சொல்லுவார், சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்து அருள பெற்ற பேரு இதனால் எற்றைக்கும் திருவருள் உடையே நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார் சொல்லுவார். பாருங்க, நல்லா இருக்கிறீங்களா பெருமானுடைய அருளால் சொல்லும் போது, சென்ற காலத்தின் பழுதிலா திறமும், முன்ன இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் குற்றமற்று இருந்தோம், நீங்க வந்துட்டீங்க, இனி எதிர்காலத்தின் சிறப்பும், இனி எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. இன்று எழுந்து அருள பெற்ற பேரு, நாங்க செய்த பேரு, நாங்க செய்த முன்பு செய்த தவத்தின் ஈட்டம், நீங்க வந்திருக்கிறீங்க, இனிமே எங்களுக்கு தோல்வியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றார். சொல்லி வந்து கொண்டு போய் மடத்துல தங்க வைப்பாங்க. தங்க வைக்கும் போது அந்த சமணர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தீ மூட்டுறாங்க. சைவ அடியார்கள் தங்கியிருக்கக்கூடிய திருமடத்திற்கு தீ வைக்கிறாங்க. திருஞான சம்பந்த பெருமானுடைய குருவருளினாலே அந்த அடியவர்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆகல. அது சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், திருநீற்று சார்பு உடையோர அடியவர் பெருமக்களுக்கு தீங்குதான் வருமோ, திருநீர் அணிந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு தீங்கு என்பதே வாராது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எவ்விடத்தும் அடியார் இடர்காப்பது திருநீல கண்டம் என்று சொல்லுவார். அதுபோல அந்த மரத்துக்கு தீ வச்ச உடனே இவங்கெல்லாம் பயந்து கொண்டு நம்முடைய பாண்டிமா தேவியாரும் குலச்சிறை நாயனாரும் நாம் அழைச்சிட்டு வந்தோம், நம்மளால அவருக்கு இடையூறு வருதுன்னா நாம 2 பேரும் உயிரை விட்டுறணும், பாருங்க நாம 2 பேரும் உயிரை விட்டுறணும்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. திருஞான சம்பந்த பெருமானுடைய அருளால அந்த தீ பாண்டியனுடைய வயிற்றுல வெப்பு நோயா போய் மாறும். எப்படி மாறும் அப்படின்னா பாடுவார், பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகுக, மெதுவா போய் பாண்டிய மன்னுடைய வயிற்றுல போய் சேரணும் சொல்லி சொல்லுவார். ஏன் மெதுவா போய் சேரணும் அப்படிங்கிறார். சைவ அடியார்கள் தங்கி இருக்கக்கூடிய மடத்துக்கு தீ வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சிவ அபராதம். அவர் நினைச்சிருந்தா அவருடைய உயிரை உடனே போக்கியிருக்கலாம். ஆனா திருஞான சம்பந்த பெருமானுடைய கண்ணுக்கு மங்கையர்க்கரசி அம்மையாருடைய மங்களமான அந்த நான் சொல்லக்கூடிய இந்த தாலி, அந்த குங்குமம், அவர் அம்மையார் வச்சிருக்கக்கூடிய மலர், இதெல்லாம் அவங்க மங்களமா இருக்கணும் என்பதற்காக பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகுக என்று சொல்லுவார். அது வயிற்றுல போய் கடுமையான வெப்பு நோயா மாறும். வெப்பு நோய்னா சாதாரண நோய் இல்லை. அரண்மனை வாயிலிருந்து அவரு பள்ளி கொண்டிருக்கக்கூடிய கட்டில்ல வரைக்கும் அந்த வெப்பு நோயினுடைய தாக்கம் ரொம்ப வீரியமா இருக்கு. ரொம்ப கலக்கப்படுவாரு. சமணர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மந்திரத்தெல்லாம் சொல்லுவாங்க, மயில் பிலியெல்லாம் கொண்டு வந்து தடவுவாங்க.
அந்த மயில் பிளியை கொண்டு வரும்போது குச்சோடு அது கருகி போயிடும். அந்த அளவுக்கு அந்த வெப்பத்துடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கு. அப்பதான் அவரு ரொம்ப முடியல, அவரால் யாரும் என் பக்கத்திலேயே வராதிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த வலி தாங்க முடியாம அந்த உயிரும் உணர்வும் மட்டும்தான் இருக்கும் அவருக்கு. அந்த வலியினுடைய நிலையில எப்படி கடைசியா உயிர் போகக்கூடிய நிலையில இந்த தொட்டா அந்த உணர்வு மட்டும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல உயிரும் உணர்வும் மட்டும்தான் இருக்குது. அப்பதான் மங்கையர்க்கரசி அம்மையார், குலச்சிறை நாயனார் 2 பேரும் சொல்றாங்க, சைவ அடியாருடைய தங்கியிருந்த மடத்துக்கு தீ வச்சதுனால வந்த கொடிய வினைதான் இது. இதற்கு தீர்வு பிள்ளையார் அருளே சொல்லுவாங்க. திருஞான சம்பந்த பெருமான் வந்தா இந்த நோய் தீரும் சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர் என்ற வார்த்தையை, திருவார்த்தையை காதிலே கேட்டவுடனே அந்த பாண்டிய மன்னனுக்கு சிறிது கொஞ்சம் அந்த வயிற்று வலி வெப்பு நோய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இதுதான் பாருங்க. திருஞான சம்பந்த பெருமாளுடைய பேரை தான் காதல கேட்டாரு. எப்படி பாத்தீங்கன்னா அந்த நோய் குறையிறது அவருக்கு தெரிஞ்சிருக்குது. இப்ப நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போவோம், காய்ச்சல் அதிகமா 100 டிகிரி காய்ச்சல் இருந்துன்னு வைங்க, உடனே போய் ஒரு ஊசி போடுவோம். ஊசி போட்டோம்னா காய்ச்சல் குறைஞ்சிரும் பாருங்க. ஊசி போட்டோன்னே நமக்கு காய்ச்சல் குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு 2 செட்டு மாத்திரை வாங்கி முழுங்கிக்கலாம் சொல்லி முழுங்குவோம். அதுபோல திருஞான சம்பந்த பெருமாளுடைய திருநாமத்தை காதல கேட்ட உடனே பாண்டியம்மனுடைய வெப்பு நோய் கொஞ்சம் தீர்ந்துதான். உடனே அவர் முடிவு பண்ண, அவரை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வருவார். அப்ப அவர் வந்த உடனே திருஞான சம்பந்த பெருமான் அவரை பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் அந்த வயிற்று வலி இன்னும் கொஞ்சம் தீருதான். உடனே என்னுடைய வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி தாங்க முடியல, நீங்க குணப்படுத்தும் சொல்லும் போது கூட இருந்த சமணர்கள்லாம் ஒத்துக்கல. நாங்களும் சரி பங்கு சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நீங்க முடிவு எடுக்க கூடாதுன்னு சரின்னு சொல்லி திருஞான சம்பந்த பெருமான் வலது பக்கம், இவங்க இடது பக்கம் அந்த வெப்பு நோயாகிய வயிற்று வலியை குணப்படுத்த சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதான் சுரவாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கதான் மந்திரமாவது நீருங்கிற ஒரே ஒரு பாட்டு தான் பாடுவார். இந்த பக்கம் இருந்த வயிற்று வலியெல்லாம் சுத்தமா குறைஞ்சிரும். இந்த பக்கம் இருந்த வயிற்று வலி இந்த சமணர்கள்லாம் அவங்களுடைய மந்திரத்தை சொல்லி இந்த மயில் பிளிகை விட்டு தடவுறாங்க பாருங்க. அந்த நிலையில இந்த பக்கம் இருந்த வயிற்று வலி இந்தாண்ட அதிகமாக தான் ஆகுது தவிர குறையல. ஒரே உடல் ஒரு பக்கம் குளிர்ச்சியா இருக்குது, இன்னொரு பக்கம் அதிக வெப்பமா இருக்குது. அவங்களால முடியல. உடனே திருஞான சம்பந்த பெருமானையே அவரு இந்த நோயை குணப்படுத்த சொல்றார். முழு பதிகமும் பாடி குணப்படுத்துறார். அதே போல அனல்வாதமும் அது போலதான் நடக்கும், புனல்வாதமும் அது போலதான் நடக்கும். இப்படி திருஞான சம்பந்த பெருமானை வணங்கி அது சேக்கிலா பெருமான் சிறப்பா சொல்லுவான். அதாவது பாண்டிய மன்னன் எப்படி இந்த கூன் பாண்டியனாக இருந்து அந்த பிறவி கூன் நீங்கியது என்று ஒரு பதிகம் பாடுவார். திருஞான சம்பந்த பெருமான் இந்த வைகை ஆத்துல ஏடு விடும்போது பாடுவார். கூன் பாண்டியனுடைய கூனெல்லாம் நீங்கி போகணும் அப்படின்றதுக்காக அற்புதமா, அதாவது ஒரு பாட்டு தான் பாடுவார். உடனே பாத்தீங்கன்னா கூன் பிறவி கூன் நீங்கிரும். அந்த பதிகத்துக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு திருஞான சம்பந்த பெருமான் பாடிய பதிகத்துக்கு. உடனே சேக்கிழா பெருமான் சொல்லுவார், தென்னவன் தானும் சிறபுற தலைவர் திருநீரு பூசப்பெற்று முன்னை வல்வினையும் நீங்கி முதல்வனை அறியும் தன்மை பெற்றார் என்று சொல்லுவார். திருஞான சம்பந்த பெருமான் உடைய திருக்கரங்களால திருநீரு பூசப்பெற்று அவருடைய வயிற்று வலி மட்டும் குணமாகல, அவர் கரங்கள் பட்டதனால அவர் முன்ன செய்த வல்வினைங்கிறார். இந்த சைவ அடியார் பெருமக்கள் தங்கியிருந்த மடத்திற்கு தீ வைத்தது மிகப்பெரிய சிவ அபராதம். அப்படிப்பட்ட வினையானது, வன்மை பொருந்திய வினையானது நீங்கி
சிவபெருமானை அறியக்கூடிய தன்மை அவர் முக்தி பெற்றார் என்று சொல்லுவார். நின்ற சீர் நெடுமாற நாயனாராக. இதற்கு காரணம் மங்கையர்க்கரசி அம்மையாரும் குலச்சிறை நாயனாரும். பாருங்க, ஆலவாய் சொக்கநாத பெருமானை நாள்தோறும் வழிபாடு செய்கிறாங்க. ஆனா ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய திருவருள் கருணை திருஞான சம்பந்த பெருமான் வந்துதான் இந்த நிகழ்வு பாண்டிய நாடு சைவ நாடாக திருநீறு பூசப்பெற்று சிறப்பான முறையில் வரும்னு சொல்லி அவருடைய திருவுள்ள குறிப்பு. அதனாலதான் விடையவன் தன் அடியாரே என்று ஏகாரமிட்டு சொன்னார். திருஞான சம்பந்த பெருமான் அவரை வழிபாடு செய்து இப்படி நாயன்மார்கள்லாம் முக்தி பேர் அடைஞ்சாங்க. சரி, திருஞான சம்பந்த பெருமான் மட்டும்தானா அப்படின்னா திருநாவுக்கரசு நாயனார், அப்பூதி அடிகள் பெருமான் அப்படி சொல்லி ஒரு மிகப்பெரிய அந்தனர். அந்தனரிலே மேம்பட்ட அப்பூதியார் என்று சொல்லுவார் சேக்கிலா பெருமான். அது என்ன அந்தனரில் மேம்பட்ட அப்பூதியார்? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்முடைய ஞானாசிரியர்கள்லாம் பாடம் கேட்டிருப்பீங்க, தெரிஞ்ச விஷயம்தான். ஏன் அந்தனரில் மேம்பட்ட அப்பூதியார் சொல்றாருன்னா, ஒரு அந்தனர் ஒருவரை குருநாதராக எடுக்கிறாங்கன்னா அந்த அந்தனரை தான் பாத்தீங்கன்னா குருநாதரா கொள்ளுவாங்க. அதாவது இந்த தீக்கை வழங்கக்கூடிய, இன்னைக்கு பாருங்க தீக்கை வழங்குறாங்க, அனைத்து வகுப்பில் இருந்து பாத்தீங்கன்னா நம்முடைய குருநாதர் அருள் குருநாதர் ஐயா, நீ இந்த சாதியா உனக்கு இப்படிதான், நீ அந்த சாதியா உனக்கு அப்படிதான், அப்படிலாம் கிடையாம எல்லா அன்பர்களுக்கும் திருவேடம் அணிஞ்சிருக்காங்களா ஒரே மாதிரியாதான் அந்த தீக்கை விழாவை செய்திருப்பாங்க. ஆனா அந்த அந்தணர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான், அந்த வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆச்சாரிய அபிஷேகம் சொல்லுவாங்க. குருவாக கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய ஆச்சாரிய அபிஷேகம் அந்த அந்தணரை தான் குருநாதரா கொள்ளுவாங்க. ஆனா அந்தணரில் மேம்பட்ட அப்பூதியாராகிய நம்முடைய நாயனார் வேளாளர் குலத்திலே திருஅவதாரம் செய்த திருநாவுக்கரசு பெருமானை தன்னுடைய குருநாதராக கொண்டு வழிபாடு செய்தார். அவர் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் திருநாவுக்கரசர் 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 மடம் அமைப்பார். திருநாவுக்கரசர் திருமடம், திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், வாங்கி வைக்கக்கூடிய அத்தனை பசுமாட்டுக்கும் எரும மாட்டுக்கும் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் திருநாவுக்கரசர் என்ற திருநாமத்தை சொல்லி 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 அவர் வாழ்ந்து வந்தார். பெருமான போய் அவரு திருக்கோயிலுக்கு அனுதினம் போய் வழிபாடு செய்ததா சேக்கிலா பெருமான் சொல்லவே இல்லை. தாண்டவம் புரிய வல்லாருக்கு தம்பிரானாருக்கு அன்பர், ஈண்டிய புகழின் பாலார் எல்லையும் தவத்தின் மிக்கார், ஆண்ட சீர் அரசின் பாதம் அடைந்து அவர் அறியா முன்னே காண்டகு காதல் கூற கலந்த அன்பினராய் உள்ளார் சொல்லுவார். அப்பூதி நாயனார் வாழ்ந்த காலமும் திருநாவுக்கரசு பெருமான் வாழ்ந்த காலமும் ஏக சமகாலத்துல வாழ்ந்தவங்க தான். ஆனா அவரை போய் பார்க்கணும், குருநாதரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அப்பூதி நாயனாருடைய உள்ளத்துல அவர் கலந்திருக்கிறாராம். சேக்கிலா பெருமான் சொல்றார், காண்டகு காதல் கூற கலந்த அன்பா இருக்கிறாங்களாம். அந்த திருநாவுக்கரசு நாயனாருடைய அன்பல அப்பூதி நாயனார் கலந்து இருக்கிறாராம். அதனால அவர் போய் பார்க்கணும் தோணல. பெருமான் விடுவாரா? அவர் வணங்குறது யாருங்க? திருநாவுக்கரசு பெருமானை வணங்கிட்டு இருக்கிறார். இந்த திருவடி தீக்கைன்னு சொன்ன பாத்தீங்களா, திருநல்லூர்ல திருவடி தீக்கை பெற்ற திருநாவுக்கரசு பெருமான் நேரா போறார், திங்களூர் போறார். அப்பூதி நாயனார் வழிபாடு செய்து திருநாவுக்கரசு நாயனார் பேர்ல பல மடங்கள், பல தண்ணீர் பந்தல் வைத்து அறச்சாலைகள்லாம் வைத்து செய்யக்கூடிய இடத்துக்கு போறார். போய் இங்கெல்லாம் திருநாவுக்கரசு பெருமான் அப்படிங்கிற பேர்ல அறச்சாலைகள் இருக்குது, இது யாரு செய்யறான்னு சொல்லி கேட்பார். இங்க ஒரு அப்பூதி நாயனார் அப்படின்னு ஒரு அந்தனர் இருக்கிறார், அவர் தான் செஞ்சு இப்பதான் வீட்டுக்கு போறார்
அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அங்க இருக்கக்கூடியவங்களாம். உடனே அப்பூதி நாயனாருடைய வீட்டுக்கு போறார் திருநாவுக்கரசு பெருமான். வந்தது குருநாதர் தெரியாது, ஏன்னா முன்ன முன்ன பார்க்கல. வந்து ஒரு அடியார் வந்திருக்கிறார் சொல்லிதான் வணங்குவார். வணங்கி அவர் கேட்பார், இப்படிப்பட்ட அறச்சாலைகள்லாம் வைத்து வழிபாடு செய்றீங்களே, அந்த வழிபாட்டுல நுண் பேர் எழுதாதே, வேறொரு பேர் எழுத முன் வேண்டிய காரணம் என்ன? உங்க பேர் எழுதாம வேற யாரோ ஒரு பேர் எழுதியிருக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அப்பூதி எனக்கு வந்தது பாருங்க கோபம். அவர் சேக்கிலா பெருமான் சொல்லும் போதே அவருடைய புராணத்தை சொல்லுவார், களவு, பொய், காமம், கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார் சொல்லுவார். ஆனா இந்த இடத்துல அவருக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சான். நிலை அழிந்த சிந்தையராய் சொல்லுவார் சேக்கிலா பெருமான். அவருடைய நிலையை தடுமாற்றம் ஏற்பட்டு அழிந்த சிந்தையராய் மாறிடுச்சான். ஏன்னா நம்முடைய குருநாதருடைய பெயரை வேறொரு பேர் சொல்லிட்டீங்களே. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்து ஏறும் அவர் வெறுமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யார் உளரே, மங்களமாம் திருவேடத்து நின்று வகை மொழிஞ்சீர் எங்கு உறைவீர் நீதாம் யார் சொல்லி கேட்பார். அதாவது திருநாவுக்கரசு பெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்லுவார். அவருக்கு எப்படிப்பட்டவர்? கல்லை கட்டி வீசும் போது நமச்சிவாய திருப்பதிகத்தை பாடி கல்லே தெப்பமாக வந்து கரையேறிய இப்படிப்பட்ட திருநாவுக்கரசர் பெருமானை வந்து இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சியினால் திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர் தான் திருப்பெயரோ வேறொரு பேர் சொல்றீங்க. இந்த சமணர்கள்லாம் செய்த சூழ்ச்சியினால திருத்தொண்டின் உரைப்பாலே வென்று பல திருத்தொண்டுகள் செய்த திருநாவுக்கரச பெருமானுடைய திருப்பேரை வேற பேரும் சொல்லிட்டீங்களே. கருவுல இருக்கக்கூடிய குழந்தைய கேட்டா கூட திருநாவுக்கரசர் அப்படிங்கிற திருநாமத்தை கருவுல இருக்கக்கூடிய குழந்தை கேட்டா கூட கைகூப்பி வணங்குமா திருநாவுக்கரசர்களுடைய பேரை கேட்டா. அப்படி இருக்கும்போது நீங்க திருநீர்லாம் அணிஞ்சிருக்கிறீங்க, அவர் தெரியாம உங்களுக்கு இருக்காத, சொல்லுங்க எங்க இருந்து வரீங்க அப்படி சொல்லி அப்பூதி நாயனார் அவரை பார்த்து கேட்பார். வந்திருக்கிறது குருநாதர் திருநாவுக்கரசு பெருமான், தெரியாது. அப்பதான் அவருடைய பெருமை அறிந்து உரை செய்வார். தெருளும் உணர்வு இல்லாத சிறுமையே ஞான் அருளும் சூளையினால் ஆட்கொள்ளப்பட்டு அடைந்து உய்ந்த தெருளும் உணர்வு இல்லாத சிறுமையே ஞான் சொல்லுவார் திருநாவுக்கரசு பெருமான். இந்த சூளை நோயினால ஆட்கொள்ளப்பட்டு கரையேறி வந்த அடியேன் தான் திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லி பெயரை சொல்லாம சொல்லுவார். உடனே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கிறது அப்பதான் தெரியும் நம்முடைய குருநாதர் சொல்லி. நம்ம நாள்தோறும் வழிபாடு செய்யக்கூடிய குருநாதர் பாருங்க, வழிபாடு செய்தார் பெருமானுடைய அருளாலே குருவருள் தேடி வருது. அவர் அப்படியே வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த அவங்க பையனுக்கு வந்து அரவம் தீண்டி பையன் இறந்துருவார். திருநாவுக்கரசு பெருமான் ஒன்று கொலாம் என்ற பதியம் பாடி அந்த குழந்தைய உயிர் பெறச் செய்வார். அப்படி திருநாவுக்கரசு பெருமானுடைய திருப்பெயரை சொல்லி முக்தி அடைந்தவர் நம்முடைய அப்பூதி நாயனார். அதான் விடையவந்தன் அடியவரே அந்த ஏகாரத்துக்குண்டான நிலையை இந்த திருநாவுக்கரசு பெருமானை வழிபாடு செய்ததினால அவருக்கு திருநாவுக்கரசு பெருமான் முக்தி அடையறதுக்கு முன்னாடியே இவர் பெருமானுடைய திருவடி அடைஞ்சிருவார் திருநாவுக்கரசு பெருமானை. அதே போல சுந்தரமூர்த்தி நாயனாரை வழிபாடு செய்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்ததே தீது இல்லாத திருத்தொண்ட தொகையை இந்த உலகத்திற்கு தந்து நாயன்மாருடைய புகழை அறிமுகப்படுத்துறதுக்காக தான் திருக்கைலாயத்திலிருந்து வராரு. அவரை வழிபாடு செய்து முக்தி அடைந்த நாயன்மார்கள் பார்த்தோம்னா பல பேர் இருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தோம்னா சோமாசி மாற நாயனார் நாள்தோறும் வேள்வி செய்து சிவ வேள்வி செய்து அதில் வரக்கூடிய நிலையை வைத்து அடியார் பெருமக்களுக்கெல்லாம் திருமுது படைப்பார். சுந்தரமூர்த்தி நாயனாரை தோழமையாக கொண்டு அவருடைய பெயரை சொல்லி நாள்தோறும் வழிபாடு செய்வார். தூதுவள கீரையெல்லாம் பறித்து உணவிலே சேர்த்துக் கொள்வதற்காக
நாள்தோறும் இடைவிடாது கொண்டு போய் கொடுப்பார். நாள்தோறும் இடைவிடாது நம்பியாரூர் பெருமானுடைய திருவடியை வணங்கி அந்த நற்பதமாகிய பெருமானுடைய திருவடி பேரை அடைந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் வழிபாடு செய்து பெருமிழலை குறும்ப நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். இந்த குரு பக்தி அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சான்றாக வாழ்ந்து காட்டியவர் பெருமிழலை குறும்ப நாயனார். நமக்கு குரு பக்தினா சைவ அடியார்களை தவிர மற்றவர்கள் கேட்டா குரு பக்திக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க யாரு அப்படின்னா சொல்லுவாங்க ஏகலைவன் சொல்லுவாங்க. இந்த துரோணாச்சாரியார்கிட்ட இந்த வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரிடம் போய் கேட்பார் ஏகலைவன். அவர் கற்றுக் கொடுக்க மாட்டார். எங்க குலத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுப்போம், உனக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவார். இவர் என்ன செய்வார் அப்படின்னா அவருடைய உருவப்படத்தை வரைந்து துரோணாச்சாரியாருடைய உருவப்படத்தை வரைந்து வைத்துக்கொண்டு குருவாக நினைத்து நினைத்து நன்றாக மனமொழி மெய்களாலே அவர் வணங்கி இந்த வில்வித்தையை சிறப்பான முறையிலே கற்றுக்கொண்டு அந்த வில்வித்தையில் சிறந்து விளங்குகின்றார். ஒரு நாள் துரோணாச்சாரியார் பார்க்கிறார், இவருக்கு நாம கற்றுக் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னோம், ஆனா நம்மளுடைய சீடர்களை காட்டிலும் இவன் நல்லா பாத்தீங்கன்னா வில்வித்தையில் சிறந்து இருக்கிறானே, யார் இவருக்கு கற்றுக் கொடுத்துப்பா கேட்கும் போது அவர் உண்மையை சொல்றார். உங்களுடைய திருவுருவ படத்தை வைத்து நான் வில்வித்தை கற்றுக்கொண்டேன். அப்படியா? குரு இல்லா வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. இந்த குரு தட்சணை கொடுக்காம நீ இதை கத்துக்கிட்டா உனக்கு பலன் கிடைக்காது, எனக்கு நீ குரு தட்சணை கொடுக்கணும்னு சொல்லி கேட்பார். என்ன வேணும்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்பார். இந்த வில்வித்தைக்கு பலமாக இருக்கக்கூடிய இந்த கட்டை விரல் தான் பாத்தீங்கன்னா வில்வித்தைக்கு பலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். இந்த கட்டை விரல், உன்னுடைய கட்டை விரலை எனக்கு வெட்டி கொடுத்துருன்னு சொல்றார். பாருங்க, யோசிக்காம கட்டை விரலை வெட்டி கொடுத்துருவார். இது வரைக்கும் தான் நமக்கு தெரியும். குருநாதர் கேட்டாரு, இந்த கட்டை விரலை வெட்டி கொடுத்தாரு ஏகலைவன். அதையெல்லாம் தாண்டி பல மடங்கு குருநாதர் மேல அன்பு கொண்டு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் பெருமிழலை குறும்ப நாயனார். அவர் எப்படிப்பட்டவர்னா நாள்தோறும் இடைவிடாது ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருப்பார். பெருமிழலை குறும்ப நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை பாடியதன் காதல கேட்கிறார். அடியாருடைய பெருமையெல்லாம் அவர் பாடினாரே அப்படின்னு சொல்லி காதல கேட்ட உடனே அன்று முதல் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நம்பியாரூரர் நம்பியாரூரர் நம்பியாரூர் அவருடைய புராணத்தில் தான் சொல்லுவார். அதாவது அடியார்கள்லாம் மெய்யடியார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்றார். நாமெல்லாம் உருத்ராக அணிஞ்சுக்குவோம், திருநீர் அணிஞ்சுக்குவோம். ஆனா நம்முடைய அகத்துல எப்படி நம்ம குற்றமா இருக்கிறோமா, இல்ல அகத்திலையும் பெருமானை வழிபாடு செய்து நாயன்மாருடைய வழிபாடு செய்யறோமா அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். மெய்யடியார்களா இருக்கிறோமா அப்படிங்கிற, மெய்யடியார்களா ஒருத்தர் மெய்யடியார்களா இருக்கணும் அப்படின்னா நாள்தோறும் திருத்தொண்ட தொகையாகிய இல்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்ற திருப்பதிகத்தை யார் யாரெல்லாம் சித்தத்துல நாள்தோறும் இடைவிடாது பாடுகிறார்களோ அவர்கள் தான் மெய்யடியார்கள் சொல்றார். மெய்யடியார்கள் சித்தம் நிலவும் திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்து, திருத்தொண்ட தொகை பாடிய சுந்தரமூர்த்தி நாயனாரை பணிந்து நாள்தோறும் நாளும் நம்பி யாரூரர் நாமம் நவீன்ற நலத்தாலே அனிமாதி சித்தின்னு சொல்லக்கூடிய அட்டமா சித்திகளை கைவர பெற்றார். 8 வகையான சித்து விளையாட்டுக்களை சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெயரை சொல்லிய வேற எதுவுமே செய்யல. அவரு நம்பியாரூரர் நம்பியாரூரர் நம்பியாரூரன் பெயரை சொல்லிய இந்த சித்தர்கள்லாம் கடுமையான தவம் இருந்து பெறக்கூடிய அட்டமா சித்திகளை
கைவர பெற்றார். அதுவே தானா வந்து அவர் வந்து சேர்ந்துதான். அப்படி இடைவிடாது சொல்லிக்கொண்டு இருக்கிறார். நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் திருஅஞ்சைக்களம் சென்று நாளைக்கு வெள்ளை யானையை பெருமான் அனுப்பி இவரை திருக்கைலாயத்துக்கு அழைத்து செல்கின்றார் என்ற செய்தி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கே தெரியாது. அவர் திருவஞ்சைக்களத்துல தலைக்கு தலை மாலை அணிந்தது என்னே அப்படிங்கிற பதிகம் பாடுறார். பாடின உடனே பெருமான் நாளைக்கு வெள்ளை யானையை அனுப்பி திருக்கைலாயத்துக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து செல்லக்கூடிய நிகழ்வினை நாளே இன்னைக்கே பெருமிழலை குறும்ப நாயனார் தெரிஞ்சுக்கிறார். எப்படி அப்படின்னா அவர் நாள்தோறும் நம்பியார் பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அது தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்ச உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் வாழாத இந்த பூமியிலே நான் வாழ்ந்து என்ன செய்ய போறேன் பாருங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் நாளைக்கு கைலாயம் போறாரு, நான் இங்க இருந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி இன்றே என்னுடைய உயிரை கபாலத்தின் வழியாக என்னுடைய உயிரை பெருமானுடைய திருவடிக்கு சென்று சேர்த்துக் கொள்வேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயம் போறதுக்கு முதல் நாளே இவரு போறதுக்கு முடிவு செய்யறார். சேக்கிலா பெருமாள் அழகா சொல்லுவார். இந்த இடத்த கண்ணு இருக்குது பாருங்க, கண்ணு இருக்கு, அந்த கருவிலி உள்ள இல்லைன்னு வைங்க, கருவிலி உள்ள இல்லைன்னா கண் இருந்தும் பயன் இல்லை. அதுபோல சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லை அப்படின்னா எனக்கு கண் இருந்தும் பயன் இல்லை. அது போலதான். அதனால நான் இன்னைக்கே சென்று சேருவேன் என்று குருநாதருடைய திருவடியை வணங்கி போறார், திருக்கைலாயம் போறார். பாருங்க, இதுதான் குரு பக்தி. அந்த குரு பக்திக்கும் இந்த குரு பக்திக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. இது போல சுந்தரமூர்த்தி நாயனார் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் சொல்லக்கூடிய களரிற்றறிவார் நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரை வணங்கி தான் திருக்கைலாயம் போவார். அவர் வெள்ளையானையில போகும்போது இவர் ஒரு குதிரை மேல ஏறி உட்காந்து 5 எழுத்து மந்திரத்தை சொல்லுவார். குதிரை வந்து விண்ணல பறக்கும், விண்ணல பறந்து போகும். அங்க போய் பெருமான் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மட்டும்தான் அழைப்பு. இவர் வெளியே தான் நிற்பார். நந்திய பெருமான் இவரை வெளியே நிற்க வச்சிருவார். சுந்தரமூர்த்தி நாயனார் போய் பெருமானை பார்த்து வணங்கி, என்னுடைய நண்பர் வந்திருக்கிறார், அவர் வரவே சொல்லலையே, ஏன் வந்தாரு, சரி வர சொல்லுங்க அப்படின்பார். அவர் போய் சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும் தானே அழைச்சோம், நீங்க வந்ததனுடைய காரணம் என்ன அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனுடைய திருவடியை வணங்கி நானும் கைலாயம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இதான் சொல்லுவார், இந்த மருவு பாசம் போக்க வன் தொண்டர் கூட்டம் வைத்தாய் அப்படின்பாரு. இந்த ஆணவ மலத்தினுடைய பாசம், இந்த வாசனா மலம் சொல்லக்கூடிய வாசனா மலம் போகணும்னா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடியை வணங்கணும்னா வாசனா மலம் போய் நமக்கு இந்த ஞானம் பெருமானுடைய திருவடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். பாருங்க, சுந்தரமூர்த்தி நாயனாரை வணங்கி நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் திருக்கைலாய சென்று அடைஞ்சாங்க. விடையவன் தன் அடியவரே. சரி, நாயன்மார்கள் மட்டும்தானா அப்படின்னா பரமாச்சாரியர்களும் இப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் பாருங்க, எத்தனை நாயன்மார் திருத்தொண்ட தொகை பாட வந்தவர், பெருமானுக்கு தோழரு, பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர், பெருமானிடம் தவநெறி பெற்றவர், மேருமலையின் மேம்பட்ட தவத்தான் சுந்தரமூர்த்தி நாயனார். இப்படி பல புகழை பெற்ற சுந்தரமூர்த்தி நாயனார் வணங்கியிருக்கிறாரா அப்படின்னா வணங்கியிருக்கிறார். திருநாவுக்கரசு பெருமானுடைய முதல்ல திருநாவுக்கரசு பெருமான் அருள் பெற்ற தலம், அருள் பெற்று உழவாரம் செய்த தலம் திருவதியை. அங்க போறார் சுந்தரமூர்த்தி நாயனார் போறார். போய் எல்லையிலேயே விழுந்து வணங்கி, உடைய அரசு உலகேத்தும் உழவார படையாளி
விடையவர்க்கு கைத்தொண்டு விரும்பும் பதியை உள்ளும் நான் மிதியேன் என்று உள்ள போகமாட்டார். எல்லையிலேயே வணங்கிட்டு இங்க வந்து சித்தவட மரத்தில் தங்கியிருப்பார். பெருமான் அவருக்கு திருநாவுக்கரசு பெருமானை வணங்கினதுனால ஓடி வந்து திருவடி தீக்க கொடுப்பார் சுந்தரமூர்த்தி நாயனார். திருநாவுக்கரசு பெருமானை மட்டுமா அப்படின்னா, திருஞான சம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்த சீர்காழி போறார். அங்க போய் அதே மாதிரிதான் பிள்ளையார் திரு அவதாரம் செய்த புகழி, பெரும் புகழியும் பாருங்க. திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செஞ்சதுனால அந்த ஊர் பெருமை பொருந்திய ஊராக இருந்தது என்று சொல்லி அங்கேயும் எல்லையிலேயே வணங்கி பெருமான பலமா வரப்போவார். அப்ப பெருமான் திருஞான சம்பந்த பெருமான வணங்குறாரு சுந்தரர் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து உமையம்மையை அழைச்சிட்டு வந்து இந்த திருக்கைலாய காட்சி சொல்லி திரு ஓலக்காட்சி அப்படி கொடுப்பார். திருக்கைலாய காட்சி கொடுப்பார். சுந்தரமூர்த்தி நாயனார் வணங்கினதுனால சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருக்கைலாய காட்சியை கொடுப்பார். பாருங்க, ஒரு பரமாச்சாரியை வணங்கினதுனால திருவடி தீக்க கிடைச்சது. இன்னொரு பரமாச்சாரிய திருஞான சம்பந்த பெருமான வணங்கினதுனால திரு கைலாய காட்சி கிடைச்சது. இதே போலதான் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் அவருடைய நாள்தோறும் இடைவிடாது அவர் ஒரு கொள்கை வச்சிருப்பார். எப்படின்னா, அடியார் பெருமக்களை வணங்கி கொண்டே இருப்பதுதான். அப்பூதி நாயனாருடைய புராணத்தை சொல்லுவார். ஒரு அடியாரை பார்த்துட்டார் அப்படின்னா அந்த அடியார் திருநாவுக்கரசு பெருமானை வணங்குவதற்கு முன்பு அந்த அடியாருடைய திருவடியில விழுந்து கிடப்பாரா திருநாவுக்கரசு பெருமான். மற்றவர்தம் அடிபணியா முன் பணியும் அரசு என்று சொல்லுவார் சேக்கிலா பெருமான். பாருங்க, மற்றவர் தம்முடைய திருவடியை வணங்குறதுக்கு முன்னாடி அவங்க திருவடியில விழுந்து கிடப்பாராம். அவரு அதே மாதிரிதான் திருஞான சம்பந்த பெருமானை குருவாக கொண்டு இந்த 3 சந்திப்பு சொன்ன பாருங்க. அந்த 3 சந்திப்புல இந்த 3வது சந்திப்புல திருஞான சம்பந்த பெருமானுடைய பல்லக்க தூக்கணும்னு நினைக்கிறார். எங்க அப்படின்னா திருப்பூந்துருத்திக்கு திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு பெருமானை சந்திக்க வருகின்றார். அப்பொழுது அவருக்கு தெரியாம அவருடைய பல்லக்க போய் நம்ம தூக்கணும் அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசு நாயனார் ஓடி போய் எல்லையில போய் பல்லக்க தூக்குவார். அப்ப ஊருக்குள்ள வந்த உடனே கேட்பார், திருஞான சம்பந்த பெருமான் கேட்பார், அப்பர் எங்க உற்றார்? அப்பர் பெருமானு தானே பார்க்க வந்தோம், அவர் எங்க காணோம் சொல்லுவார். அதற்கு பல்லக்க தூக்கிட்டு சொல்லுவார் திருநாவுக்கரசு பெருமான், உம் அடிகளை தாங்கி வரும் பெருவாழ்வு எய்த பெற்று இங்கு உய்ந்தேன் என்று சொல்லுவார். பாருங்க, பெருவாழ்வு நமக்கு ஒருத்தர் தராங்க அப்படின்னா குருநாதர் மூலமா தான் அந்த பெருவாழ்வு கிடைக்கும். இன்னைக்கு பாருங்க, இந்த தீக்கை விழாவில் நம்முடைய அருள் குருநாதர் ஐயா அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் அவர்கள் செய்த பயின்ற பாவம் சொல்லக்கூடிய பண்ணிய பாவம் பயின்ற பாவம் அத்தனையும் நீக்கி அவர்களை ஒரு புது மனிதராக அடியாராக உருவாக்கி அந்த தீக்கை விழாவை சிறப்பான முறையில் செஞ்சாங்க. அதுபோல பெருவாழ்வு என்று சொல்லுவார். உடனே அவர் அந்த பல்லக்கல்ல இருந்து இணைந்து கீழே இறங்கி திருநாவுக்கரசு பெருமானை வணங்குறதுக்கு முன்னாடி திருநாவுக்கரசு பெருமான் இவரை வணங்கிடுவார். திருநாவுக்கரசு பெருமான் பாருங்க எப்படி புகழ் பெற்றவர். பெருமானுடைய அருளை எப்படியெல்லாம் வாங்கி நமக்காக வாழ்ந்தவர் திருநாவுக்கரசு பெருமான். அவரும் திருஞான சம்பந்த பெருமானை குருநாதராக கொண்டு வழிபாடு செய்கிறார். சரி, திருஞான சம்பந்த பெருமானோட முடிஞ்சிருதா அப்படின்னா, திருஞான சம்பந்த பெருமானும் ஒருத்தரை குருநாதராக கொண்டு வழிபாடு செய்கிறார். அவரும் அந்த எல்லையை மீறி போகல. எங்க அப்படின்னா, தொண்டை நாடு என்று போற்றப்படக்கூடிய தொண்டை நாட்டுல திரு ஆலங்காடு அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வருது அம்மையார், காரைக்கால் அம்மையார் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலம். பெருமான் ஆடும்போது
எப்பொழுதும் அவருடைய அடியிலே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தலம் திருஆலங்காடு. அந்த திருத்தலத்துக்கு போறார். அந்த பழையனூர் அப்படிங்கிற எல்லைக்கு போகும்போது எம்மையாலும் அம்மையார் தலையாலே நடந்த திருத்தலம் இந்த திருஆலங்காடு. காரைக்கால் அம்மையார் தலையாலே நடந்த இந்த திருத்தலத்துக்கு என்னுடைய கால் படலாமா பாருங்க. அவருக்கு இருந்தா ஒரு 12 வயசு தான் இருக்கும். ஆனா அந்த பிஞ்சு காலாக இருந்தாலும் அம்மையார் தலையால் நடந்து வந்தாங்க. இந்த குரு பக்தியை பார்க்கணும். பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பெருமான் அந்த எல்லையிலேயே பாத்தீங்கன்னா படுத்துக்குவார். இரவு நேரம் ஆயிடும், படுத்துடுவார். பெருமான் ஓடி வருவார். திருஆலங்காட்டு ஈசர் ஓடி வருவார் திருஞான சம்பந்த பெருமானை அருள் செய்வதற்காக. சம்பந்தரே, என்னை பாடுவதற்கு அயர்த்தனையோ, உள்ள பாடுவேன்னு பார்த்தேன், பாடாம இங்கேயே இருந்துட்டிய, அயர்வா இருக்குதா அப்படின்னு சொல்லுவார். உடனே விழித்து கொண்டு, இந்த நள்ளிரவிலும் விழித்து கொண்டு திருஞான சம்பந்த பெருமான் ஆலங்காட்டு ஈசரை போற்றி துஞ்ச வருவாரும் என்ற பதியத்தை பாடுவார். பாடி பெருமானுடைய அருளை பெறுவார். பாருங்க, நாயன்மார்கள் எல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனாரை குருவாக கொண்டும் மூவர் பெருமக்களை குருவாக கொண்டும் வழிபாடு செய்தார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் திருநாவுக்கரசு பெருமானையும் திருஞான சம்பந்த பெருமானையும் குருவாக கொண்டு வழிபாடு செய்தார். திருநாவுக்கரசு பெருமான் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானுடைய பல்லக்கை தூக்கி பெருவாழ்வு வந்தது என்று சொல்லி குருவாக கொண்டு வழிபாடு செய்தார். திருஞான சம்பந்த பெருமான் காரைக்கால் அம்மையாரை குருவாக கொண்டு வழிபாடு செய்து பெருமானுடைய அருளை பெற்றார். காரைக்கால் அம்மையார் அதுதான் முடிந்த முடிவு. அம்மையாரு மீறி வேற எந்த நாயன்மாரும் சொல்லல. நம்முடைய காரைக்கால் அம்மையார் எப்படிப்பட்டவங்க? திருஞான சம்பந்த பெருமானே குருவாக கொண்டு வழிபாடு செய்த அம்மையார் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அடியவரை வணங்கியிருப்பாங்க. பெருமானே உமையம்மையிடம் சொல்றார், பார்வதி அம்மையாரிடம் சொல்றார். தலையார கைலாயத்தை வணங்க போறாங்க. அம்மையார் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்முடைய பார்வதி அம்மையார் சிவபெருமானுடைய பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. இந்த எற்பு உடம்பு கொண்டு பேய் உருவம் கொண்டுதான் அந்த திருக்கைலாயத்தை கடந்து வருவாங்க. எற்பு வடிவே ஆக இப்படி உங்க மேல அன்பு செலுத்தி வராங்களே, உங்களுடைய அன்பு என்னே அப்படின்னு சொல்லி, யார் இவங்க சொல்லி கேட்பாங்க. அப்ப பெருமான் சொல்லுவார், உமையம்மைக்கு சொல்லுவார் பெருமான், உமையே கான் சொல்லுவார். பார்வதி தேவி கிட்ட சொல்லுவார், நாம் பேணும் அம்மை கான், உமையே பார், இவங்க யாரு? நம்ம எல்லோரும் வணங்கக்கூடிய அம்மா. எனக்கு அம்மா, எனக்கு மட்டுமல்ல, அதாவது இந்த உலகத்திலே பிறந்து பெருமானுடைய திருவடியை வணங்குவதற்காக எடுக்கக்கூடிய பிறவி, அத்தனை பிறவிக்கும் அத்தனை உயிர்களுக்கும் இவங்க தான் அம்மா. நாம் பேணும் அம்மைக்கா, நாம் எல்லாரும் வணங்கக்கூடிய அம்மா. இந்த உருவத்தை, இந்த பேய் வடிவத்தை வேண்டி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வை சொல்லுவார். அப்பதான் அம்மாவே பாத்தீங்கன்னா அப்படியே பயந்து போயிருப்பாங்க. அப்ப கேட்பார் பெருமான், கேட்பார் அம்மா அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கிறார். காரைக்கால் அம்மையார் பாத்தீங்கன்னா மகனே சொல்லி அழைக்கல. பிறப்பு இறப்பு இல்லாத, ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமானாகிய சிவபரம்பொருளுக்கு அவரே பாத்தீங்கன்னா அம்மா அப்படின்னு சொல்லி அழைக்கும் போது அப்பா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. திருக்கைலாயத்துல இந்த நிகழ்வு நடக்குது. அம்மா உனக்கு என்ன வேணும் சொல்லுமா அப்படி சொல்லி காரைக்கால் அம்மையார்கிட்ட பெருமான் கேட்பார். பாருங்க, பெருமான் நாமளா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா
ஒரு பட்டியலே போடுவோம். ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, நம்முடைய முருகநாயனாருடைய மரத்துல சிறப்பான முறையில திறமுதுலாம் படைச்சிருப்பாங்க. இருந்தாலும் வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு சொன்னா அது வாங்கிட்டு வாங்க, இது வாங்கிட்டு வாங்க நம்மள சொல்லுவோம். அம்மையாரிடம் பெருமானே கேட்கிறார், இரவாத இன்ப அன்பு வேண்டும். பாருங்க, கேக்குறாங்க, பெருமானே உன்னை நான் நாள்தோறும் அன்போடு வணங்க வேண்டும். அந்த அன்புக்கு எப்பொழுதும் குறையில்லாத முழுமையான அன்பு இருக்க வேண்டும். இந்த இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டே, உன்னை என்றும் மறவாமை வேண்டும். உன்னை என்றும் மறவாமை வேண்டும். எனக்கு பிறவா வேணும். அந்த பிறவாமை வேணும். எனக்கு என்னுடைய வினையின் காரணமாக ஏதேனும் பிறப்பு இருக்குமே ஆனால் பெருமானே உன்னை என்றும் மறவாம இருக்கணும். இன்னும் வேண்டும். இன்னும் வேணும்பா, நான் மகிழ்ந்து பாடி அரவா நீ ஆடும்போது உன்னுடைய திருவடியில் எப்போதும் நான் இருந்து கொண்டே இருக்கணும். அரவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் சொல்லுவார். கைலாயத்தில் நடக்குது இந்த நிகழ்வு. பெருமானே நீ ஆடணும், நீ ஆடும் போதெல்லாம் நான் உன்னுடைய திருவடியில உட்காந்து தாளம் போட்டு பாடிட்டே இருக்கணும் கேட்கிறாங்க. அப்படியா, சரி, இங்க வேண்டாம், நான் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ரத்தன சபை திருஆலங்காடு அங்க வா, நான் உங்களுக்கு அந்த அருள் காட்சி அருளை கொடுக்கறேன்னு சொல்றார். அங்கிருந்து மீண்டும் எப்படி திருக்கைலாயத்துக்கு தலையா நடந்து போனாங்களோ அதே போல திருக்கைலாயத்திலிருந்து திருஆலங்காட்டுக்கு தலையாலே நடந்து வராங்க. அதனாலதான் திருஞான சம்பந்த பெருமாள் அந்த பதிய கால் படக்கூடாதுன்னு சொல்லி எல்லையிலேயே தங்கிக்கிறார். சரி, பெருமானே அம்மா அப்படி சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னா, அம்மா ஏன் அம்மானு கூப்பிடுறார்? அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க செய்த அடியார் வழிபாடுதான். அடியார் வழிபாடுதான். நம்பர் அடியார் அணைந்தால் நல்ல திறமுது அளித்து செம்பொன்னும் இந்த பட்டாடைகள்லாம் கொடுத்து அனுப்புவாங்களாம். அடியார்கள் வந்தாங்கன்னா இடைவிடாது உணவு கொடுப்பாங்க. நல்ல துணிமணியெல்லாம் கொடுத்து கொண்டு போறதுக்கு நம்முடைய பெருமேலை குறும்பனுடைய புராணத்தை சொல்ற போல உண்ணத்தொலையா அமுது ஊட்டி இருநிதியம் முகந்து கொடுப்பாங்க. அம்மையார் எப்படிப்பட்டவங்க? பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல். எப்ப பிறந்து அம்மா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க, அம்மா அப்பா அத்தைன்னு சொல்லி கூப்பிடும் போது அப்ப இருந்தே சிவபெருமான் மீது காதல் கொண்டு அன்பு செலுத்தி வாழ்ந்து வராங்க. அடியார்கள்லாம் வந்தாங்கன்னா ஒரு தாய் எப்படி வந்து அடியார்களுக்கெல்லாம் ஊட்டி ஊட்டி உணவு கொடுப்பாங்களோ அது போல அடியார்களுக்கெல்லாம் இந்த உண்ணத் தொலையாத அமுது கொடுப்பாங்க. அதனாலதான் சிவபெருமானே அம்மா அப்படி சொல்லி அழைச்சார். இந்த அமுது திறமுது இந்த அடியாருக்கு செய்யக்கூடிய வழிபாட்டுல இந்த திறமுது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்முடைய ஐயா சொல்லுவார், ஆணைக்கு ஐயா சொல்லுவார், பூசையிலே சிறந்த பூசை சிவபூசை. பூசையிலே சிறந்த பூசை சிவபூசை. அந்த சிவபூசையிலே சிறந்த பூசை மாகேஸ்வர பூசை. இந்த பூசையிலே சிறந்த பூசை அடியாருக்கு செய்யக்கூடிய பூசை. அந்த அடியாருக்கு செய்யக்கூடிய பூசையில் சிறந்த பூசை மாகேஸ்வர பூசை. மாகேஸ்வர பூசைனா அன்னம்பாளிப்பு செய்யக்கூடிய வழிபாடு. அந்த அடியாருக்கு திருமுது கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பூசை என்று சொன்னது நம்ம பெரிய புராணம் தான். இந்த மங்களமாம் பூசை
சீலமார் பூசைன்னு சொல்லுவாங்க. இந்த அடியாருக்கு திறமுது கொடுக்கறத எப்படி கொடுப்பாங்க, நாயன்மார்கள் எப்படி கொடுத்தாங்கன்னா, எம்பெருமான் இளையான்குடி மாற நாயனார் கொண்டு வந்து மனை புகுந்து புலாவு பாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அருச்சனை செய்த பின் உண்டி 4 விதத்தில் 6 சுவைதரத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் என்று சொல்லுவார். அடியார்கள் அழைச்சிட்டு வந்து அவங்களுடைய பாதத்தை எல்லாம் விளக்கி நல்ல இனிய மொழிகள்லாம் பேசி ஒரு ஆசனத்து மேல உட்கார வச்சு அவருக்கு பூசையெல்லாம் செய்து உண்டி 4 வகையான உணவு 6 வகையான சுவையிலே அடியாருக்கு திறமுது படைப்பார்கள். சிறுத்தொண்டனுடைய புராணத்திலையும் இந்த அடியார் திறமுதை பத்தி சிறப்பா சொல்லுவாங்க. நாள்தோறும் இடைவிடாது அடியாருக்கு திறமுது செய்வதற்காக தான் அவர் திருமணமே பண்ணிட்டாராம். வேத காரணர் வேண்டிய மெய்ப்பணி செய்ய, வேத காரணர் அடியார் வேண்டிய மெய்ப்பணி செய்ய கீழில் குடிபிறந்த திருவெண்காட்டு நங்கை என்னும் காதல்மனை கிளத்தியார் கருத்து ஒன்ற வரும் பெருமை நீதிமனை அறம்புரிந்து வாழ்ந்து வந்தாங்களாம். எப்படி திறமுது படைச்சார் அப்படின்னா, கனி, அதாவது தூய திறமுது, கனி, கண்ணல், அறுசுவை கறி, பாய தயிர், நெய், இனிய பன்னியம், பால், உன்னீர் அமுதம் கொண்டு சிறப்பான முறையிலே இந்த திறமுது படைச்சாங்களாம். இந்த பெரிய புராணத்துல திறமுது படைப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்படி பல நாயன்மார்கள் இந்த திறமுது படைச்சிருக்காங்க. நம்முடைய காரைக்கால் அம்மையாரும் அது போலதான் திறமுது படைச்சாங்க. அப்படி படித்து கொண்டிருக்கக்கூடிய நாள்ல நம்ம தலைப்புக்கு வந்துடலாம். ஒரு அடியார், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மையார், காரைக்கால் அம்மையார், அவருடைய தந்தையார் தனதத்தன், அதாவது பரமதத்தன் என்ற ஒரு வணிகனுக்கு அம்மையார் வந்து திருமணம் செய்து கொடுக்கிறார். அவர் வந்து குடிக்கு ஒரு மகள் எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையார். அவருடைய இயற்பெயர் புனிதவதியார். புனிதவதியார் ஆகிய அம்மையார் ஒரு மகள் என்பதனால காரைக்காலிலே மிகப்பெரிய மாளிகை அமைத்து அவரை இங்கேயே தங்க வச்சு வீட்டோட மாப்பிள்ளையா அவர் வச்சுக்கிறாங்க. அவர் இந்த வாணிபம் எல்லாம் செய்வார். அப்ப வாணிபம் செய்யக்கூடிய நாள்ல மாம்பழம் 2 மாம்பழம் கொண்டு வந்து அவருக்கு கொடுப்பாங்க. வாணிபத்தின் விளைவாக அவர் வந்து அந்த 2 மாம்பழத்தையும் கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லுவார். 2 மாம்பழத்தையும் கொண்டு வீட்டுல கொடுத்துருவாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடியார் மிகப்பெரிய வேடம் கொண்டு அம்மையார் வீட்டுக்கு வருவார். அவருடைய பசியோட வருவார். தீ பசின்னு சொல்லுவார். சேக்கிலா பெருமான் கடுமையான பசியோட வருவார் சொல்லுவார். அப்படி வரக்கூடிய அடியாருக்கு திறமுது படைக்கணும். அங்க வந்து உடனே வந்து தயார் செய்யக்கூடிய நிலையில எதுவும் இல்லை. அப்படி அடியார் வந்து பசியோடு இருக்கும்போது நம்ம வந்து முன்ன சொன்ன பாருங்க, உண்டி 4 விதம் 6 வகை கறி அது போல பலகாரம்லாம் செய்து கொண்டு அவரை பசியோட காக்க வைக்க கூடாது. அவருடைய பசியை முதல்ல போக்கணும் அப்படி சொல்லி காரைக்கால் அம்மையார் நினைக்கிறாங்க. நினைத்து இந்த 2 மாம்பழத்தையும் 2 மாம்பழத்துல ஒரு மாம்பழத்துல எடுத்து அறிந்து வீட்டில் இருக்கக்கூடிய தயிர் சாதத்தை கொண்டு வந்து வைத்து திறமுது படைக்கிறாங்க. அப்படி திறமுது படைக்கக்கூடிய நிகழ்வை தான் நமக்கு சேக்கிலா பெருமான் சொல்லுவார். கரி அமுது இங்கு உதவாதே, திரு அமுது கைகூட விடையவன் தன் வெறிமலர் மேல் விடையவன் தன் அடியாரே பெறலறிய விருந்தானால் வேறு இதன் மேல் இல்லை என்னும் அறிவினராய் அவர் அமுது செய்வதனுக்கு ஆதரிப்பார் சொல்லுவார். அதாவது அடியார் கிடைச்சிட்டா போதும், அடியார் கிடைச்சிட்டா போதும், அதை விட மிகப்பெரிய பேரு இல்லை. இப்படி சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணத்தை சொல்லுவார். சுவாமி வந்து சிறுத்தொண்ட நாயனாருடைய பெருமையை, அவருடைய அன்பினை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக திருக்கைலாயத்திலிருந்து வருவார்.
அவரு வந்து திருத்தொண்டரை பார்த்து சொல்லுவார். அது ஒரு மிகப்பெரிய வரலாறு. அந்த இடத்த மட்டும் சொல்றேன். இந்த அடியாருடைய சிறப்பை மட்டும் அந்த இடத்துல சொல்லலாம். நீங்க ஒருவேளை நம்ம வீட்டுல திரமுது எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்பார். அப்ப அவர் சொல்லுவார், எம்மை பரிந்து ஊட்ட முடியாது உமக்கு. வந்திருக்கக்கூடிய காபாலிக வேடத்துல வந்திருக்கக்கூடிய சிவபெருமான் சிறுத்தொண்டனால சொல்லுவார், எம்மை பரிந்தூட்ட முடியாது, நான் என்ன கேட்கறனோ அதை உன்னால கொடுக்க முடியாது அப்படிம்பார். அப்ப அவர் சொல்லுவார், சிறுத்தொண்ட நாயனார், ஐயா நீங்க பரிந்தூட்ட முடியாது சொல்றீங்க, அடியார் கிடைப்பதுதான் கஷ்டம். காலையில இருந்து அடியாரை தேடி பார்த்தேன், கிடைக்கல. நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க. இந்த உலகிலும் காணாத பொருள் ஏதாவது இருந்தாலுமே எளிமையா கிடைச்சிடும். அடியார் கிடைச்சிட்டா போதும், அத்தனையும் எனக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். நம்ம சேக்கிலா பெருமாள் ஆசிரியர் வாக்குல பார்க்கணும்னா, தன்னார் இதழி முடியார் அடியார் தலைப்பட்டால் தேட ஒண்ணாக நம்ம உறவாகும், அருமை இல்லை, அருள் செய்யுங்க சொல்லுவார். தேடி ஒரு பொருளும் கிடைக்கல அப்படிங்கிறதே கிடையாது. அடியார் கிடைச்சிட்டாங்க, பயப்பட தேவையில்லை, நீங்க சொல்லுங்கம்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் அப்படியே சொல்லுவார், உன்னுடைய அதாவது குடிக்கு ஒரு மகனா இருக்கணும், ஏன்னா பிள்ளை கறி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க மகனையே தாய் பிடிக்க தந்தை அறுக்க அந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா சிரிக்கணும், 3 பேரும் மனமுகந்து செய்யணும், அப்படி அமைத்த கறியை தான் நான் சாப்பிடுவேன் பாரு. அதே பாருவே பெருமானுடைய திருவருளால செய்வாங்க. பெருமான் அவருக்கு அந்த மகனை உயிரோடு கொண்டு வந்து முருகப்பெருமானோடு காட்சி கொடுப்பார். நம்முடைய 63 நாயன்மார்கள்ல முருகப்பெருமானோடு அருள் காட்சி கொடுத்தது சிறுத்தொண்ட நாயனாருக்கு தான். அப்படி அந்த அடியார் திறமுது ரொம்ப சிறப்பு. அதுபோலதான் இங்க அடியார் கிடைச்சிட்டார், அதை விட பேரு இதன் மேல் இல்லை. மீண்டும் ஒரு முறை அந்த பாடல சொல்றோம். கரியமுது இங்கு உதவாதே. 6 வகையான பொரியல் கூட்டு இது போல செய்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் பசியோட இருக்கிறாரு, அதனால உதவாது. திரு அமுது கைகூட. திரு அமுது அவர் முதல்ல பசியை போக்கணும். வெறிமலர் மேல் விடையவன் தன் அடியவரே பெறலறிய விருந்து, ஆனால் பேரு இதன் மேல் இல்லை என்னும் அறிவினராய் அவர் அமுது செய்வதற்கு ஆதரிப்பார் என்று கூறி, அடியார் பெருமக்கள் தான் நம்மளை வாழ வைக்கக்கூடிய வாழ்வு தரக்கூடியவர்கள் அடியார் பெருமக்கள் தான். அதுக்கு ஒரு பிரமாணம் மட்டும் சொல்லலாம். இந்த நம்முடைய 3 சந்திப்புல திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு பெருமானும் சந்திக்கக்கூடிய சந்திப்புல அங்கிருந்த அடியார் பெருமக்கள் 2 அடியார் திருக்கூட்டங்களும் முதல் சந்திப்புல அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா இன்பம் கிடைச்சுதான். 2வது சந்திப்புல திருநாவுக்கரசு பெருமானையும் திருநாவுக்கரசு நாயனாரையும் ஒரு சேர வணங்கினதுனால வாழ்வு வந்தது சொல்லுவார். முதல்ல இன்பம் வந்தது, 2வது வாழ்வு வந்தது. இந்த 3வது சந்திப்பு இந்த திருப்பூந்துரத்தியில இந்த பல்லக்க தூக்கிட்டு போய் அவர் திருவடியை வணங்கும் போது அங்க இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பிறப்பு ஒளிந்தது என்று சேக்கிழார் அவர் அழகா சொல்லுவார். இப்படி அடியார் பெருமக்கள் தான் நம்முடைய பிறப்பை ஒழித்து நமக்கு அருள் செய்யக்கூடியவர்கள். மணிவாசக பெருமான சொல்லுவார், உடையால் உண்டன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து முழு முதலே. அந்த அருள் செய்யும் சொல்லுவார். முடியும் வண்ணம் என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று அருள் செய்யும் சொல்லுவார். என்ன சொல்றாருன்னா, பெருமானே நீங்க எனக்கு அருள் செஞ்சீங்க, உமையம்மை பக்கத்திலே இருக்கிறாங்க, உமையம்மையும் எனக்கு அருள் செஞ்சிருக்காங்க, உங்க பக்கத்திலேயே நான் இருக்கிறேன். நான் உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவில் இருவீரும், உங்க பக்கத்திலே இருக்கிறேன். போதுமே, சாமி அம்பாள் 2 பேரும்
மாணிக்கவாச பெருமானுக்கு அது செய்யறாங்க. போதுமே, அதுவே போதுமே. ஆனா இன்னொன்னு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறார். இருப்பதானால் பாருங்க, நான் உங்க பக்கத்துல தான் இருக்கிறேன். அப்படி இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு நீங்க இன்னொன்னு செய்யணும். என்ன செய்யணும்? அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பெருமானே, அடியார் பெருமக்களுடைய நடுவுள் அவருடைய உள்ளத்தில் நான் இருக்க வேண்டும். அந்த அருளை எனக்கு புரியாய் என்று சொல்லுவார். இப்படி நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருவாரூர் போவாங்க. பாருங்க, 3 பேரும் எப்படிப்பட்டவங்க இப்பதான் சொன்னோம். திருவாரூர் போகும்போது திருஞான சம்பந்த பெருமான் ஆதியாயந்தம் உலகும் அப்படிங்கிற பதிகம் பாடுவார். இந்த பதிகத்துல உள்ள இருக்கக்கூடிய ஆரூர் பெருமான் என்ன ஏத்துக்கிட்டாரா கேட்டு சொல்லுங்க. அடியார் பெருமக்களை, திருவாரூர் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள்கிட்ட திருஞான சம்பந்த பெருமான் ஆரூர் பெருமான் என்ன ஏத்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவார். பாருங்க, சொல்றது திருஞான சம்பந்த பெருமான். திருநாவுக்கரசு பெருமானும் அதே போலதான். திருவாரூர் போகும்போது ஆரூர் பெருமான் தொண்டருக்கு தொண்டரா புண்ணியமே, தொண்டரை வணங்குறது தான் புண்ணியமே என்று ஆரூர்ல இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை வணங்கி பெருமானுடைய அருளை பெறுவார். அதே போல சுந்தரமூர்த்தி நாயனார் போகும்போதும் அதே போலதான். கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் அந்த பதியத்துல பாடுவார். ஒவ்வொரு பாட்டிலையும் அரையன் இருப்பது ஆரூர், அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். அடியார் பெருமக்களே, உள்ள இருக்கக்கூடிய ஆரூர் பெருமான் என்னையும் ஆட்கொண்டு அருள் செய்வாரா கேட்டு சொல்லுங்க. உங்களுடைய துணையாலதான் நான் போய் அவங்கள பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பாடுவார். அதுக்கப்புறம் தான் திருத்தொண்ட தொகை பெருமானுடைய அருளால பாடுவார். அதுக்கு காரணமாக இருந்தவர் விரண்மண்ட நாயனார். இந்த விரண்மண்ட நாயனாருடைய புராணத்தை ஒரு வரி சொல்லி நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். அதாவது, முதிரும் அன்பில் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து முன் பரவும் அருள் பெற்றே இறைவர் பாதம் தொழப்பெற்றார் சொல்லுவார். நதியும் மதியும் புனைந்த சடை நம்பர் விரும்பி நலம் சிறந்த பதிகள் எங்கும் கும்பிட்டு முதிரும் அன்பில் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர்முன் பரவும் அருள் பெற்றே, அதாவது திருக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய அடியார் பண்ணக்கூடிய அருளை பெற்றே இறைவருடைய பாதத்தை தொழப்பெற்றார் என்று கூறி, இப்படி பெருமானை காட்டிலும் அரணார் வழிபாடு சைவத்தினுடைய தொடக்கம், அடியார் வழிபாடு சைவத்தினுடைய முடிவு என்று சொல்லி, அரணார் வழிபாட்டை காட்டிலும் அடியார் வழிபாடே சிறந்தது. அதனாலதான் விடையவன் தன் அடியவரே பெறலறிய விருந்து அடியவரே என்று ஏகாரமிட்டு சொல்லி காரைக்கால் அம்மையாருடைய புராணத்திலே தெய்வ சேக்கிழா பெருமான் எடுத்துரைத்தார் என்று கூறி இந்த அளவிலே திருநிறைவு செய்கின்றோம். ஒன்றும் போதா அடிநாயனுக்கு இந்த வாய்ப்பினை அளித்த அர்த்தசாம வழிபாட்டு குழுவிற்கும் முருகநாயனார் திருமணத்திலிருந்து திருப்பணி செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் பெருமான் சொர்ணாம்பிகை எம்மை உள்ளவர் சோழநாத பெருமானுடைய பெருங்கருணையினாலும் ஒன்றும் போதா அடிநாயன் இந்த அளவிற்கு உங்களோடு விடையவன் தன் அடியவரே பெறலறிய விருந்து என்ற தலைப்பிலே உங்களோடு சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கின்றோம். வாழ்த்துப்பாளர். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓகிட மன்றுளாரடியார் அமர்வான் புகழ் நின்றது எங்கும் இடவி மூலெல்லாம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க உறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி
விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். என்னாருடைய சிவனே போற்றே, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இதுவரை இங்கு வந்து இந்த பெருமானுடைய அருளையும் நாயன்மாருடைய குருவர்களையும் கேட்டு உய்வடைந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி விடைபெறுகின்றோம். நன்றி. திருச்சிற்றம்பலம். வாய்.